எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இணைகரங்களோட பரப்பளவு மற்றும் சுற்றளவு பார்க்கலாம். இப்போ இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு b × h, சுற்றளவு 4 பக்கங்களோட கூடுதலுக்கு சமம். அல்லது 2 ஆஃப் a + p அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல b 15 சென்டிமீட்டர், h 4 சென்டிமீட்டர். இதோட இன்னொரு பக்கம் 5 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. இப்ப இதோட பரப்பளவு, சுற்றளவு பார்க்கலாம். இணைகரத்தின் பரப்பளவு b × h. b 15 சென்டிமீட்டர், h 4 சென்டிமீட்டர். இது 2யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 60 சதுர சென்டிமீட்டர் தான் இணைகரத்தோட பரப்பளவு. இணைகரத்தின் சுற்றளவு 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட 4 பக்கங்களின் நீளத்த நம்ம கூட்டணும் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் இணைகரத்தின் சுற்றளவா நமக்கு கிடைக்குது. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. 2 ஆஃப் a + b. இப்ப 2 × a 15 சென்டிமீட்டர், b 5 சென்டிமீட்டர். இது 2யும் கூட்டினோம்னா 20 கிடைக்கும். இப்ப 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் இதோட சுற்றளவா கிடைக்கும். அடுத்ததா இந்த இமேஜ் பார்த்தோம்னா, இந்த டாட்டட் லைன் தான் நமக்கு உயரம். இது அடிப்பக்கம். இது நீளம். அப்படின்னா நமக்கு அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், உயரம் 16 சென்டிமீட்டர். இணைகரத்தின் பரப்பளவு b × h. இப்போ b 9, h 16. இது 2யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 144 சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்ததா இணைகரத்தின் சுற்றளவு 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல். இங்க ஒரு பக்கம் CD 18 சென்டிமீட்டர்னா, ABயும் இங்க 18 சென்டிமீட்டர் தான். AD 9 சென்டிமீட்டர்னா, BCயும் இங்க 9 சென்டிமீட்டர் தான். அப்ப இது 4யும் கூட்டும்போது 4 பக்கத்தையும் கூட்டும்போது நமக்கு 54 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்ப இணைகரத்தின் சுற்றளவு 54 சென்டிமீட்டர். தேங்க் யூ.